2 ஃப்ரேம்வொர்க்குகள் சுற்றி திரிகிறது. முதலாவது வந்தது அந்த ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்குங்கிற உள்ள விஷயம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தது. அமைச்சர் பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணதில் அது வரை பாருங்க, இந்த ரிவ்யூ கமிட்டியில் போடப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் உலமாக்கள், முஸ்லீம்கள். குர்ஆனை ஹை ரிஸ்க் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு கவலைக்குரிய விடயம் தானே. பிரத்யோகமாக முஸ்லீம்களை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ரிவ்யூ கமிட்டி போட்டதே பிழைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இல்ல, அந்த நேரம் ஃபைட் பண்ணிருக்கலாம் தானே. இந்த ரிவ்யூ கமிட்டி ஏன் போட்டீங்க? போடுறேன்னு சொன்னால் எல்லா சமயத்துக்கும் போட வேண்டும், எங்களுக்கு மட்டும் இது போடக்கூடாது, இது ஓர வஞ்சனை என்று ஃபைட் பண்ணிருக்கலாம். உண்மையில அதான் சொல்றேன், இதுல இறக்குமதி பண்ணினவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ இப்படி கமிட்டி போட்டுக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் சுனில் செனவி அவர் பார்லிமெண்டத்தில் ஒரு உரையை நிகழ்த்தினார். நீங்கள் அந்த கேள்வியை கொடுத்தீர்கள், யார் இந்த ஃப்ரேம் ஒர்க் போட்ட என்ற கேள்வியை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். அவர் மிக தெளிவாக பதில் சொல்கிறார். இது கன்சார்ட்ல இருக்கிற விடயம் மிக தெளிவாக சொல்கிறார். பாதுகாப்பு அமைச்சும் ரிவ்யூ கமிட்டியும் சேர்ந்து தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை போட்டார்கள்ங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட் கன்சார்ட்லேயே பதியப்பட்டிருக்கு. ஆனால் ரிவ்யூ கமிட்டி மெம்பர் மாற்றி சொல்கிறார், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏற்றுக்கொள்ளையில் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அரசியல் ரீதியாக தீர்க்கக்கூடியதை உலமாக்கள் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு போட்டுறணும். இவர் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கப்பலில் போட்டு விட்டார். இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. கப்பல்ல ஏத்த முதல் இப்படி வர முதல் தங்கள்கிட்ட அதாவது இங்க டிபார்ட்மெண்ட் கொடுத்து டிபார்ட்மெண்ட் அதை ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டு அதை அனுமதிச்ச பிறகுதான் அந்த சாமான ஏற்றுறது. வந்ததுக்கு பிறகு அதோட அவங்க சொன்னாங்க முந்தி எப்படி வந்துச்சு அதே மாதிரி. இது இனவாத அரசாங்கம் இல்லாட்டி இவர்களோட பேச செய்ய இவர்கள் 1.5 வருடங்கள் ஆகிறதானே. ஏன் இன்னும் விடுவிக்காமல் இருக்கிறாங்க? தெளிவா சொல்றாங்க தானே, அவங்களோட தரப்பு சொல்லுது. உங்களோட உலமாக்கள் அதுக்கு மேல நாங்க பேசலாம். உன்னாது எங்கட உலமாக்கள் இதை புரியணுமே. அப்படி நீங்க உலமாக்களோடு இந்த ரிவ்யூ கமிட்டியோடும் நீங்கள் ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்து இது விடுவிக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கவில்லை? நாங்கள் இது சம்பந்தமாக ஜமியத்துல் உலமா எங்களை கூப்பிட்டுருந்தோம். முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், ரிவ்யூ கமிட்டி, ஜமியத்துல் உலமா சபையும் இங்க இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகளும் எல்லோரும் ஒரே டேபிளில் அமர்ந்து ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனையை பேசி எல்லோருடைய நோக்கமும் குர்ஆன்களை விடுவிக்க வேண்டும் என்பது தானே. அந்த நோக்கத்தோடு ஒன்றாக இருந்து இதுவரைக்கும் ஏன் ஒன்றாக இருந்து இதனை பேசாமல் இருக்கிறது? நான் முந்தநாத்து நடந்த அமைச்சரவை ஆலோசனை குழுல நீங்க சொல்ற இதே கருத்தை நான் அமைச்சருக்கு சொல்லிக்கிறேன். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் தான் பாதுகாப்பு அமைச்சு என்ன செய்கிறது, இந்த இஸ்லாமிய புக்குகள், இந்த இஸ்லாமிய நூல்கள், இந்த குர்ஆன்களுக்கு இதனை ஆராய்ந்து நாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக வேண்டி ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மீளாய்வு குழு என்பது அமைக்கப்படுகிறது. இந்த மீளாய்வு குழுவில் அத்தனை பேரும் இருப்பவர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள். 8 பேர் இருக்கிறார்கள். 8 பேரும் முஸ்லீம்கள், உலமாக்கள் குறிப்பாக. இவர்களை வைத்து கொண்டு இது பண்ணுறார்கள். இவர்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு போகிறார்கள் தானே. இவர்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு போகிறார்கள். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன இருக்கிறது? இவங்க அதாவது அந்த இவர் அமைச்சர் தந்துக்கிற பதில் அடிப்படையில் அவர் டேட்டும் சொன்னார். டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இதில். அவர் ஒரு டேட்டு இந்த திகதியில் அந்த ரிவ்யூ கமிட்டி உறுப்பினர்களும் மற்றது பாதுகாப்பு அமைச்சிட பிரதிநிதிகளும் சேர்ந்து தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்ட போடுறாங்க. அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையில் இதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க். இது பார்லிமெண்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட கோப்பி. பார்லிமெண்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட கோப்பி. இது பாதுகாப்பு அமைச்சும் மீளாய்வு குழுவும் சேர்ந்து போட்ட ஃப்ரேம் ஒர்க். இஸ்லாமிய நூல்களை இறக்குமதி தொடர்பான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு தான் அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆனால் முதல் எங்களுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் எனக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இதுக்கு முன்னில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதில் குர்ஆனை அதாவது மொழிபெயர்ப்பு குர்ஆனை ஹை ரிஸ்க் என்றும் அதாவது அரபு குர்ஆனை லோ ரிஸ்க் என்றும் அந்த நேரம் இருந்துச்சு. அப்படி அதாவது இப்படி பார்லிமெண்டத்திலேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சமர்ப்பிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் ஹை ரிஸ்க் இந்த லோ ரிஸ்க் இல்ல ஆனால் இன்னும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இதே ஃப்ரேம் ஒர்க்கில். அதுல ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் இருக்குது. அதுல குர்ஆன் அரபிக் குர்ஆன் லோ ரிஸ்க்கும் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த இருக்குது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஹை ரிஸ்க் இருக்குது. அப்ப 2 ஃப்ரேம் ஒர்க்குகள் சுற்றி திரிகிறது.
சரி சரி, அது அது எந்த அடிப்படையிலும் தெரியல. நான் இரண்டு சரி நீ சொல்கிறேன், எனக்கு இது ரெண்டுமே முதலாவது வந்தது வந்து அந்த ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க்குங்கிற உள்ள விஷயம்தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தது. பிறகு ஆனால் அமைச்சர் வந்து டேபிள் பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணதில் அது வரையில்லை, அது ஹை ரிஸ்க் வரையில்லை, இது அனுமதி இது கொடுக்கலைங்கிற இதைத்தான் அவங்க தந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ரிவ்யூ கமிட்டியில் போடப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் உலமாக்கள் முஸ்லீம்கள். குர்ஆனை ஹை ரிஸ்க் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு கவலைக்குரிய விடயம் தானே இது? இந்த டாக்குமெண்ட் உண்மையாக இருந்தால் அது கவலைக்குரிய விடயமாக தான் பார்க்க வேண்டும். ஏன்டா குர்ஆனையே இப்போ அதாவது அரபு குர்ஆனோட அவங்க வந்து லோ ரிஸ்க்னு தானே போட்டுக்கிறாங்க, நாட் இப்போ ரிஸ்க் இல்லாததுன்னு போடலையே அவங்க. அது உண்மையிலே கவலைக்குரிய விஷயம்தான். கவலைக்குரிய பொறுப்பை இந்த ரிவ்யூ கமிட்டி தான் எடுக்க வேண்டும். நீங்கள் இதை கவலைக்குரியன்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறது வந்து பிரத்யோகமாக முஸ்லீம்களை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த ரிவ்யூ கமிட்டி போட்டதே பிழைங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இல்லை, அந்த நேரம் ஃபைட் பண்ணிருக்கலாம் தானே. இந்த ரிவ்யூ கமிட்டி ஏன் போட்டீங்க? போடுறேன்னு சொன்னால் எல்லா சமயத்துக்கும் போட வேண்டும், எங்களுக்கு மட்டும் இது போடக்கூடாது, இது ஓர வஞ்சனை என்று ஃபைட் பண்ணிருக்கலாம். இல்லை, உண்மையில் அதான் சொல்கிறேன், இதில் இறக்குமதி பண்ணினவங்களோ பாதிக்கப்பட்டவங்களோ இப்படி கமிட்டி போட்டுக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. சரிதானே? தெரிஞ்சிருந்தாலும் உண்மையில் அந்த காலகட்டத்தில் இருந்த நிலவரம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய காலகட்டம் தான். அப்போ அதில் நாங்கள் ஆனால் அதே நேரம் நாங்கள் அதிலிருந்து இந்த குர்ஆனை விடுவிச்சுட்டு மற்ற கிரந்தங்கள் மற்ற எழுத்தாளர்களது வர்றதை போடையில் அது கொஞ்சம் சில நேரம் அது அடிப்படைவாத கருத்துக்கள் இருக்கும். குர்ஆன் அடிப்படைவாத கருத்துன்னு எங்கே சொல்கிறேன்னு நீ அப்படி சொல்ல இயலாதானே. அப்போ அதில் நாங்கள் உண்மையாக காய்ச்சிருப்போம். ஆனால் பிறகு ரைட் அந்த சந்தர்ப்பம் அந்த காலகட்டம் அது ஒரு அப்படியான நிலைமை இருந்துச்சு. நான் இந்த அரசாங்கம் அதெல்லாம் மாற்றுவோம், சேஞ்ச் பண்ணுவோம், மத சுதந்திரத்தை நாங்கள் உரிய முறையில் கடைப்பிடிப்போம். அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த குழு என்னத்துக்கு எங்களுக்கு? அதுதான் நீங்கள் உள்ள பிரச்சனை. அதால் இந்த குழு நான் பல இடங்களில் அண்மையில் கிட்டத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கூட இந்த குழு இப்போதைக்கு தேவையில்லை, வளம மாதிரி எல்லா அதாவது நாங்கள் வந்து எல்லா சமயத்துக்கும் அவங்களோட திணைக்களத்துக்கு அதாவது சமய பண்பாட்டல்கள் திணைக்களத்துக்கூடாக அதில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆளுக்கு இருக்கிறாங்க. அவங்க அதை முந்தியும் இது இருந்தாங்க. அப்படி கையாளுறத நல்ல என்னண்டா முஸ்லீம்களுக்கு மட்டும் இப்படி ஒன்று வரையில் அது ஒரு நாங்கள் என்ன ஒரு ரெண்டாம் தரப்பு மாதிரி அங்கே இருக்குது. அப்போ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அப்போது இருக்கிற அசாதாரண சூழ்நிலை இருந்தது தான். ஆனால் சமூகத்திலே தலைமைத்துவம் வழங்குபவர்கள் தான் இதில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பொறுப்பொன்று இருக்கிறது. எந்த அசாதாரண சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதை சமாளித்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் அசாதாரண சூழ்நிலையில் இருப்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. அப்போ அந்த நேரம் அவர் ஃபைட் பண்ணியிருக்கணும். அந்த ரிவ்யூ கமிட்டி தேவையா இல்லையான்னு இல்லை, அவங்க ஃபைட் பண்ணினாங்களோ இல்லையோ அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் அந்த குர்ஆன்களை நாங்கள் குர்ஆனோ அல்லது கிதாபுகளையோ அதால் அவங்களோட வேலையை அவங்க ஒரு கட்டத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு போய் குர்ஆனுக்குள்ளே போயிருக்கக்கூடாது தான். அவங்க அந்த ஏனைய கிரந்தங்கள் ஏனைய எழுத்தாளர்கள் அதுகள் இது பண்ணிக்கிறாங்க தானே. ஆனால் அது நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் அந்த கொள்கைகளில் உங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு கடந்த அரசாங்கம் இனவாத செயல்பாடு தான் மக்கள் பாரிய சிறுபான்மை மக்கள் பாரிய முறையில் மாற்றம் அளித்து வாக்களிச்சுக்கிறாங்க. அப்போ அதே தேவையில்லை தானே. மறுபடியும் என்னத்துக்கு எங்களுக்கு இந்த ரிவ்யூ கமிட்டிங்கிறது? அது அந்த குர்ஆனில் எப்போ போய் குர்ஆனை மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்போ சிங்கள மொழிபெயர்ப்பு குர்ஆனை கொண்டு வெளியில் உடையலான்னு இவங்க எப்போ கொடுக்குறாங்களோ அப்போவே என்னை பொறுத்தளவு ரிவ்யூ கமிட்டிங்கிற இது மேலே இருந்த நம்பிக்கை இழந்துட்டோம். நேற்று முன்தினம் ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருந்தது. அதிலே இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற டாக்டர் அஸ்வர் அவர் ஒரு கருத்தை வெளியிடுகிறார். இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இது டிபார்ட்மெண்ட் செய்த வேலை அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இல்லை அதில் கிளியராக எனக்கு அது சம்பந்தமாக நானும் அண்மையில் இவர் கிளியராகவே சொல்கிறாரு தானே. முன்னாள் இப்போ இதில் முன்னால் இருந்த இப்ராஹிம் டிரெக்டரோ ரைட் இப்ராஹிம் சார் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க வந்து இறக்குமதிக்குரிய கைட்லைன் மட்டும்தான் நான் இந்த பீரியடில் போட்டது நான் வர முதல் அது சரியாக இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க ஃப்ரேம் ஒர்க் நான் வர முதலே போடப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது தான் அவர்கிட்ட. அதாவது ஃப்ரேம் ஒர்க் என்பது
பாதுகாப்பு அமைச்சும் ரிவ்யூ கமிட்டியும் சேர்ந்து இஸ்லாமிய நூல்களை இறக்குமதி செய்வதற்காக வேண்டி அந்த விதிகளை தான் அவர்கள் போட்டது. இப்ராஹிம் அன்சார் வந்ததன் பின்னர் அந்த இறக்குமதி செய்வதில் இருக்கிற அந்த கைட்லைன் காலதாமதம் தேங்கி கிடந்துச்சுன்னு சொல்றாங்க தான். அப்போ அதுகளை இறக்குமதி செய்யறதுக்குரிய ஒரு ஒரு அந்த குழு அவர் கைட்லைன் சொல்ல வர்றாங்க. மற்றது ஃப்ரேம்வொர்க்னு அவர் சொல்றாங்க. இல்லை ஃப்ரேம்வொர்க் வேற, கைட்லைன் வேற. அதுதான் மற்றது ஃப்ரேம்வொர்க்குங்கிறது முதல் போட்டது. அந்த ஃப்ரேம்வொர்க்கை அவட நம்மட முன்னாள் டைரக்டர்ட பணிப்பாளர்கிட்ட கருத்துப்படிக்கு அந்த ஃப்ரேம்வொர்க்குங்கிறத போட்டது வந்து இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த குழு உறுப்பினர்களும் பாதுகாப்பு அமைச்சில் உள்ள அதிகாரிகளும் சேர்ந்து தான் குர்ஆனை ரிஸ்க்னு போட்டார்கள். அந்த ஃப்ரேம்வொர்க் தான் ரிஸ்கான ஒரு வேலை, அதுதான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். இது பெரிய அளவு. இதுதான் இப்ராஹிம் அன்சார் சொல்லுகின்ற அந்த கடிதம். அவர் வந்ததன் பின்னர் ரிவ்யூ கமிட்டிக்கு அவர் வந்து கூப்பிடுகிறார். நான் இதை இன்றைக்கு மீடியாக்களில் தான் இதை பார்த்தேன் சார். எனக்கு இது எங்களுக்கு வந்து இது பண்ணலை. எனக்கு இதில் போல் எனக்கு முதல்ல இதான் கடிதம் கிடைக்கல. இதில் அந்த அதிட கருத்தும் வந்து அப்படி தான். அப்போ அவர் சொல்கிறார் தானே கைட்லைனுக்கு அதோ இதில் எனக்கு இதில் சம்மந்தமாக சரியாக தெரியாது. அது இதாக இருக்கலாம். நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரிவ்யூ கமிட்டி வாங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து எலவன்ஸ், உங்களுக்கு பணம் எல்லாம் தருகிறோம், உங்களுடைய போக்குவரத்து செலவு மற்ற செலவு காசு தருகிறோம்னு போடப்பட்டிருக்கு. இல்லை அதெல்லாம் எனக்கும் உண்மையான அதை பெருசாக இசுவாக்கி கொள்ள தேவையில்லை. ஆனால் நான் அவங்கள கண்டு கதைக்கையில் ஓட இதாக இல்லை. நான் ஒரு சிநேகபூர்வமாக அவங்கள ஒரு இடத்துல கதைக்கையில் ஓட நாங்கள் ஒலண்டியஸாக தான் எந்த விதமான எங்களோட வேலைகளை விட்டுட்டு உண்மையிலே பாரிய பொறுப்பு தானே. அவங்களுக்கும் லேசானதில் அந்த காலகட்டத்தில் சமூகத்துக்காக அவங்க முன் வந்துக்கிறாங்க. அதால் அதை எல்லாத்தையும் நாங்கள் குறை சொல்கிறதுக்குண்டு இல்லை. எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க. இது நினைக்கிற வந்த இடத்துல நான் அதை தெளிவாக அவர் விளக்கமாக சொல்கிறதுல தான் அவர் சொல்கிறார் என்ன அதுக்குரிய ரீஃப்ரெஷ்மெண்ட் அதெல்லாம் வேறையாக கொடுத்து இதை கொடுத்துன்றது தான் நினைக்கிறேன். அதைத்தான் இதில் போட்டாங்களேன்னு எனக்கு அதில் குழப்பம். இது ரெண்டு அவங்க தான் அதை பார்த்து கொள்ளணும். ஆனால் அமைச்சர் சுனில் செனவி, இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் சுனில் செனவி, அவர் வந்து பார்லிமெண்டத்தில் ஒரு உரையை நிகழ்த்தினார். நீங்கள் அந்த கேள்வியை கொடுத்தீர்கள், யார் இந்த ஃப்ரேம்வொர்க் போட்ட கேள்வியை நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். அவர் மிக தெளிவாக பதில் சொல்கிறார். இது கன்சார்ட்ல இருக்கிற வீடியோ மிக தெளிவாக சொல்கிறார். பாதுகாப்பு அமைச்சும் ரிவ்யூ கமிட்டியும் சேர்ந்து தான் இந்த ஃப்ரேம்வொர்க்கை போட்டார்கள்ங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட் கன்சார்ட்லேயே பதியப்பட்டிருக்கு. ஆனால் ரிவ்யூ கமிட்டியில் மெம்பர் மாற்றி சொல்கிறார், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி. இல்லை அவர் அன்றைக்கும் அவர் அதைத்தான் சொன்னார். அதுக்கு பிறகு அந்த நேரம் நான் இங்கே கேட்கலையும் ரிவ்யூ கமிட்டியை, அதாவது அந்த கமிட்டி ஆட்களை எந்த முறையில் போட்டாங்களோ அப்போ அது வந்து ரிவ்யூ கமிட்டியை போட்டிருக்கிறார். இப்போ அவருக்கு முந்தின இருந்த டிரெக்டர் அவர் யார் பண்ணியிருப்பாங்க. பிறகு அந்த இருக்குது அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஏபிஎம் மாஸ்டர். சரி, அவர் தான் பண்ணியிருக்கிறார். அதன் பிறகுதான் இப்போ இந்த குர்ஆன் பிரதிகளை அனுப்புகிற ஒரு முக்கியமான ஒருவர் தான் சாதிக் ஹாஜியார் என்பவர். அவர் சவுதியில் இருக்கிறார், சவுதி சிட்டிசனாக இருக்கிறார். இவர் வந்து 2ஆம் மாதம் 20ஆம் தேதி 2024 2ஆம் மாதம் 20ஆம் தேதி இவர் சவுதி அரேபியாவில் இருக்கிற கான்சுலேட் ஜெனரலுக்கு இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிறார். என்னென்ன லிஸ்ட்டில் இந்த இருக்குது பின்னுக்கு அந்த லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன குர்ஆன் எத்தனை பிரதிகள் வருதுங்கிறத அனுப்பி அங்கே பெக்கிங் லிஸ்ட்டில் எடுத்து அனுப்பிக்கிறார். 2024 2ஆம் மாதம் 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 20ஆம் தேதி 2ஆம் மாதம் 20ஆம் தேதி அனுப்புகிறார். ஆனால் அவர் அங்கிருந்து இல்லை 2ஆம் மாதம் வந்து அவர் அனுமதி எடுக்கிறார். அங்கே உள்ள ஒரு அவங்களோட கான்சுலேட்ல அனுமதி எடுக்கிறார். அவர் அனுமதி எடுக்கிறார் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி. அதன் பிறகு அது பெக்கிங் செய்யப்படுகிறது 3ஆம் மாதம் 23ஆம் தேதி. பெக்கிங்கிறது வந்து இப்படி தானே. இப்போ வெளியில் இருந்து உங்களுக்கு என்னமா தெரியும், நான் அதை விளக்கப்படுத்த தேவையில்லை. இவங்க போய் அந்த ஏஜென்ட்டை, இவங்க ஒரு முகவர் கப்பல் ஷிப்பிங் ஏஜென்ட்டை சாமான பொறுப்பு கொடுக்குறாங்க. சரியா, அந்த பொறுப்பு கொடுத்ததோடவே அவங்க ஷிப்பிங் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுதான் இந்த பேக்கிங் லிஸ்ட் பாரம் எடுத்ததோட தான் அந்த பேக்கிங் லிஸ்ட். அது 3ஆம் மாதம் 23ஆம் தேதி நடக்கிறது இருக்கலாம். 2ஆம் மாதம் 29ஆம் தேதி பெர்மிஷன் எடுக்கிறாங்க, அனுமதி எடுத்துட்டு பிறகு சாமான் கொடுக்குறாங்க, குர்ஆன்களை கொடுக்குறாங்க. அதன் பிறகு
அவர் கப்பலில் இதனை போடுகிறார், லோட் செய்கிறார். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 24 ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அனுப்புகிறார். ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? ரிவ்யூ கமிட்டி இந்த குர்ஆனை அனுமதிக்க முடியாது, நாட் ரெக்கமெண்டட், அப்படி அனுமதிக்க வேண்டும் என்றால் ஃபுட் நோட் போட்டு அனுமதிக்க வேண்டும் என்று ரிவ்யூ கமிட்டி முடிவு எடுக்கிறது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. 25ஆம் தேதி இவர் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கப்பலில் போட்டு விட்டார். இவர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. அது அந்த இது நினைக்கிறேன், அந்த இது அதாவது செம்பல் குர்ஆன் ஒன்றை கொடுக்கணும் அவங்களோட. நான் அவங்களோட காய்ச்சிக்கிற அமைப்புக்கு செம்பல் குர்ஆனை கொடுத்ததுக்கு பிறகு தான் அது சம்பந்தமாக அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த செம்பல் குர்ஆன் கொடுத்ததோட தான் இந்த ரிவ்யூ கமிட்டி அதை பார்த்துட்டு அதுக்குரிய. ஆனால் செம்பல் குர்ஆன் பார்க்கறதுக்கு முதலும் இவர்கள் அனுமதி கொடுக்கறதுக்கு முதலும் இது சிப் பண்ணப்பட்டுட்டு குர்ஆன்கள் இந்த டாக்குமெண்டில். அதில் அவங்களோட ஒரு கருத்து ஒன்று இருந்துச்சு. நான் கதைச்ச அளவுக்கு அவங்கள் ஒரு இது இப்படியான இது வர்றன்றது தெரிஞ்சாலும் உண்டு. அது சாதிக்கு நாச்சியாருக்கு தெரியுமோ தெரியாது. அவங்க என்ன சொல்கிறது, அதாவது கப்பலில் ஏற்ற முதல் இப்படி வர முதல் தங்கள்கிட்ட அதாவது இங்கே டிபார்ட்மெண்ட்டு கொடுத்து டிபார்ட்மெண்ட் அதை ரிவ்யூ கமிட்டிக்கு போட்டு அதை அனுமதிச்ச பிறகுதான் அந்த சாமானை ஏற்றுறது. வந்ததுக்கு பிறகு அதோண்டு அவங்க சொன்னாங்க. அப்போ உண்டு இது பெரிய இவ்வளோ இதாக வரையில நேரத்தோட. ஆனால் இப்படி தானே இந்த ஒன்றுக்குமே என்னையை பொறுத்த அளவுக்கு குர்ஆனுக்கும் மற்ற கிரந்தங்களோ மற்ற புத்தகங்கள்ங்கிறது வேற. குர்ஆனுக்கும் இந்த ரிவ்யூ கமிட்டி இப்படி தான் பார்க்கணும், நாங்கள் இது பண்ண தான் அனுமதிக்குன்னு சொல்கிறது அது உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது என்றால் இதுக்கெல்லாம் இதை பார்க்க தேவையில்லை, குர்ஆனுக்கு பார்க்க. ஆனால் இவர்களுக்கு அந்த மனநிலை ஏன் பார்க்குறாங்க? இந்த குர்ஆனுக்கு நான் சொல்ல வர்றது நான் கொண்டு வந்ததில் உங்களுக்கு இருக்குது, இந்தா இருக்குது ஏன்னா கியூஆர் கோட். சரியா? கியூஆரில் பல நாடுகளுக்கு டிஜிட்டல், இது ஒரு டிஜிட்டல் யுகம் இந்த இருக்குது பாருங்க. பல நாடுகளுக்கு பல மொழிகளில் கியூஆரில் பார்க்கலாம். புரியுதா? குர்ஆனை சாஃப்ட் காப்பியில் சாதாரணமாக பார்க்கலாம். அப்போ நான் இதைத்தான் அமைச்சர்ட்டையும் கேட்டேன். நான் கேட்ட கேள்வி நீங்கள் சரியாக கேட்டால் தெரியும். நான் அமைச்சர்ட்டையும் கேட்டது பிளே ஸ்டோரோ ஆன்லைன்ல பார்க்கலாம். அதை நிப்பாட்டுங்க. நான் ஜனாதிபதியோட கதைக்கல சொன்னேன். பிறகு இதுக்கு பிறகு இந்த கேள்விக்கு பிறகு ஜனாதிபதியோட கதைக்கல சொன்னேன். உடனே ஜனாதிபதி சொன்னார். அப்போ உடனே அமைச்சரும் பிரதி அமைச்சர்னு சொன்னார். மஸ்தான் சொல்கிறது எய்மு அவரை பொதுவாக அப்படி இருக்கிறால் அது என்னென்று சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு இன்னொருக்கா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அறிக்கை உண்டு. நீங்கள் இவங்கள்ட அறிக்கையை வச்சு தான் அனுப்பி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, செக்யூரிட்டி கவுன்சில் நிப்பாட்டிருச்சுண்டு. அப்போ செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு என்ன நடக்குதுன்றால் ரிவ்யூ கமிட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு போட்டு பாதுகாப்பு அமைச்சர் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போட்டதோட இது பிரச்சனை, இதில் தான் என்ன அடிப்படைவாதம் வருது, இனவாதம் வருது, இதால் தான் இந்த குண்டு வெடிக்குது. இன்றைக்கு போகிற விசாரணைக்கும் இந்த குண்டு இதில் வெடிக்கிறதுக்குன்னு விளங்குது தானே. யாரும் குர்ஆனை பார்த்து குர்ஆனை ஓதிட்டு தான் குண்டு வைக்கணும்னு இல்லை. அதுதானே ஒரு பிழையான ஒரு கருத்தை இந்த இதில் ஏற்றுக்கொள்ள இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அரசியல் ரீதியாக தீர்க்கக்கூடியதை உலமாக்கள் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு போட்டுறணும். அதுதான் என்னுடைய கருத்து. என்ன எல்லா இடத்துலையும் அவங்க போய் இதாக்க இல்லாது தானே. அதில் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை. எங்களோட சமூகத்தை இந்த அதாவது இவங்களுக்கும் தெரியும், இவங்க ஒரு இனவாத கொள்கை இல்லாதவங்க சில இதுகள் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துலக்கு பிறகும் இந்த குழு இயங்க வேண்டிய தேவையில்லை. வர்ற மாதிரி பழமை முந்தி எப்படி வந்துச்சு அதே மாதிரி. இது இனவாத அரசாங்கம் இல்லாட்டி இவர்களோட பேச செய்யணும்டா. இவர்கள் 1.5 வருடங்கள் ஆகிறதானே, ஏன் இன்னும் விடுவிக்காமல் இருக்கிறாங்க? இதில் தெளிவாக சொல்கிறாங்க தானே. அவங்களோட தரப்பு சொல்லுது உங்களோட உலமாக்கள் அதுக்கு மேல நாங்க பேசலாம். ஒன்னாவது எங்கட உலமாக்கள் இதை புரியணுமே. அப்படி நீங்க உலமாக்களோடு இந்த ரிவ்யூ கமிட்டியோடும் நீங்கள் ஒரு கலந்துரையாடலை ஆரம்பித்து இதை விடுவிக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கவில்லை? நாங்கள் இது சம்பந்தமாக ஜெமியத்துல் உலமா எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா கூப்பிட்டு அதில் நான் கதைக்கிறதை விட மற்ற அந்த
அந்த சவுண்ட், அதாவது நல்லா கருத்துக்களோட பேசுறது இருக்காங்க தானே. எனக்கு பேச்சாற்றல் குறைவு தானே, நான் எந்த நிலைமையை நான் சொல்லத்தான் வேணும். மற்றவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க, நான் ஒரு நடவடிக்கை எடுபடும் நினைச்சோம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அதான் எங்களோட பிரச்சனை. ஜனாதிபதி அனுர் உங்களுடன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ரிவ்யூ கமிட்டி தான் இதற்கு காரணம், அவர்கள் தான் விடுவிக்காமல் வைத்திருக்கிறார், அவருடைய அறிக்கை தான் இது காரணமாக. கமிட்டின்னு அவர் சொல்ல உங்களுடைய உலமாக்கல் அவ்வளவுதான். அவருக்கு ரிவ்யூ கமிட்டி சப்ஜெக்ட் ஜனாதிபதிக்கு அது சரியாக அதை விளங்கிச்சோம். நீங்கள் அந்த எனக்கு சொல்கிற இடத்துல ரிவ்யூ கமிட்டி கதையை ஜனாதிபதி சொல்லலை, அமைச்சர் தான் சொன்னார் ரிவ்யூ கமிட்டி. ஓகே, ஆனால் ஜனாதிபதி சொன்னார் உங்களோட உலமாக்கள் தான் அதை விடுவிக்காமல் வச்சிருக்கிறார். உலமாக்கள்னு சொன்னால் உங்களுக்கு மௌலைத்துமாலா இல்லாட்டி உங்களுக்கு கட்டிய அப்படின்னு அந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையும் வந்துச்சு. நான் கேட்குற கேள்வி, அப்படி என்றால் உலமாக்கள் தான் அந்த உலமாக்களோட பேசி அதை தீர்க்கலாம் தான். நான் முதல்ல ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற அது அன்னஃபி நாங்கள் சும்மா எங்களோட அறிமுகத்துக்காக கண்ட இடத்துல நான் கதைச்சேன். உண்மையில் அது குழுவாக சந்திக்கல, அதை நான் சும்மா நோமலாக கதைச்சேன். அப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெமியத்தில் ரோமாய் சம்பந்தமாக கூப்பிட்டாங்க தானே, அவங்க தெளிவாக கருத்து சொல்லியாச்சு தானே. பிறகு அதுவும் டிலே ஆகுறதோட நான் அமைச்சரோடும் கதைச்சேன், ஜனாதிபதியோட இன்னொரு கதைச்ச இடத்துல அமைச்சரையும் பிரதி அமைச்சர்ட்டையும் சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை நடக்குது. அதுக்குரிய இப்போ விடனை கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. நடவடிக்கை விடுவிக்கக்கூடிய நடவடிக்கை நடக்குது. எனக்கு இன்ஷால்லா நம்பிக்கை இருக்குது. நாங்கள் சொல்கிறோம் ஃபுட் நோட்டோ அல்லது எண்ணோட்டோ போடாமல் விடுவிக்கணும்ண்டு. ஆனால் இவங்க அதில் கொஞ்சம் ஒன்றுமுறமோ சரியான ஒரு முடிவு எடுக்காத மாதிரி தெரியுது. ஆனால் அந்த குர்ஆன் விடுவிக்கப்படும். இல்லை, அதாவது பாதுகாப்பு அமைச்சோடு சேர்ந்து ரிவ்யூ கமிட்டி தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை போடுகிறது. அதே ரிவ்யூ கமிட்டி தான் ஃபுட் நோடும் போட வேண்டும் என்றும் சொல்கிறது குர்ஆனுக்கு. இது ஒரு முரண் நகையாக இல்லையா? இல்லை, அதான் அதை நினச்சிருந்தால் அவங்களோட இப்போ பாருங்க ஃப்ரேம் ஒர்க் ரெண்டு புலங்குது தானே. அப்போ நினச்சிருந்தால் ரிவ்யூ கமிட்டி இது சம்பந்தமாக ஜெமியத்துல் இன்னும் ஒரு கதைச்சு இந்த இஷ்யூஸ் வந்ததுக்கு பிறகு இந்திய அரசாங்கத்தில் கொள்கைக்கு ஏற்ற விதத்தில் அதை விடுவிச்சிருக்கலாம். அந்த குழுவான ரிலீஸ் பண்ணி அண்ட் இது ஃப்ரீ கிஃப்டாக ஃப்ரீயாக வந்தது. கிட்டத்தட்ட அவ்வளோ பேருக்கும் இந்த ஓரளவு வந்த குருவாங்களை முக்கியமாக அதை கொடுத்துருக்கலாம். இப்படி செய்தால் முஸ்லீம் கலாச்சார திணைக்களமும் ரிவ்யூ கமிட்டியும் ஜமியத் உலமா சபையும் இங்கே இருக்கின்ற முஸ்லீம் அரசியல்வாதிகளும் எல்லோரும் ஒரே டேபிளில் அமர்ந்து ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனையை பேசி எல்லோருடைய நோக்கமும் குர்ஆன்களை விடுவிக்க வேண்டும் என்பது தானே. அந்த நோக்கத்தோடு ஒன்றாக இருந்து இதுவரைக்கும் ஏன் ஒன்றாக இருந்து இதனை பேசாமல் இருக்கிறீர்கள்? நான் முந்தநாத்து நடந்த அதாவது அமைச்சரவை ஆலோசனை குழுவில் நீங்கள் சொல்கிற இதே கருத்தை நான் அமைச்சருக்கு சொல்லிக்கிறேன். இது டிலே ஆகுது, விட்றோம்னு சொல்கிறீங்க, ஆனால் இது டிலே ஆகுது. அதால் இதே மாதிரி தான் இப்போ 22 மக்கள் பிரதிநிதிகள் சைன் பண்ணிக்கிறாங்க. அதில் அமைச்சரும் இருந்த பிரதி அமைச்சர் அதனால் உங்களோட இங்கே இருக்கிற பிரதி அமைச்சரும் அதில் சைன் பண்ணிக்கிறார். இந்த குர்ஆனை அமைச்சரும் சைன் பண்ணிக்கிறார். குர்ஆனை விடுவிக்கிறதோட அந்த ரிவ்யூ கமிட்டியை இல்லாமக்கிறங்க. அது அவசியம் இல்லைன்னு சைன் பண்ணிக்கிறோம். அவசியம் இல்லைன்றே தான் இதாக இருக்குது. இந்த நான் ஹைலைட் பண்ணியே கொண்டு வந்துக்கிறேன். இதுதான் கடிதம், இதுதான் இதாக இருக்குது. 22 முஸ்லீம் எம்எம்ஆர் சேர்ந்து அந்த கமிட்டியும் இல்லாமல் தான் சொல்லி கமிட்டியின் தேவையும் இல்லை, ஃபுட் நோட்டும் தேவையும் இல்லை, ரிலீஸ் பண்ண வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் ஏன் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் ஒரே டேபிளில்? நாங்கள் இதுக்குள்ள முடிவெடுக்கல, ஒரே டேபிளில் இருந்து நீ பிஸி அது இதுகள் ஒவ்வொன்றும் வேணும் தானே. ஆனால் இதுக்கென்றால் எந்த விதமான சும்மா ஒவ்வொரு அளவர் அப்படி எல்லாருமே அதில் இது பண்ண சில ஆளுக்கு வெளியில் இருந்தவங்க நாங்கள் ஃபோன் அடித்து கேட்ட இடத்துல தான் வெளியிலேருந்து தான் விருப்பம் வெளியிலேருந்து போட சொல்லிக்கிறாங்க. அப்படியும் அதையும் நாங்கள் எழுதிக்கணும். இதற்குள் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் ஏதாவது நிர்வாக குளறுபடிகள் செய்திருக்கிற சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? இல்லை, அவங்களுடைய பொறுப்பு அவங்க செய்யவில்லை. குர்ஆன் விடுவிப்புங்கிறது அரசாங்கம் ஒரு சின்ன ஒரு ஏண்டால் அது பாதுகாப்பாக இது செக்யூரிட்டி கவுன்சில் அதெல்லாம் போனதால் ஏற்பட்டது தானே. இப்போ அது கூடாக இது விடுவிப்பு இன்ஷால்லா நடக்கும். அது இப்போ அது நாங்கள் அண்மையிலையும் கதைச்சு அது விடுவிக்கிறது ஓகே. நாங்கள் சொல்கிறோம் ரிவ்யூ கமிட்டிங்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ரிவ்யூ கமிட்டி தேவையில்லை. கடந்த காலங்களில் மாதிரி மற்ற சமயங்களுக்கு மாதிரி அதை டிபார்ட்மெண்ட்டே பார்த்தா இந்த டிலே இந்த பிரச்சனை ஒன்றும் வராது. சும்மா இவ்வளோ மக்களை போட்டு இப்போ சரியான ஒரு விமர்சனம் போய்கிட்டு இருக்குது தானே. அதிலெல்லாம் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். ரிவ்யூ கமிட்டிங்கிறதே தேவையில்லை.